கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு சிலராய் உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவனே, இந்த நாளில் நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது அவைகளை விளங்கிக் கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 47 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 48வது வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே விசேஷமாக கடந்த வாரம் கொலோசையர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை தியானித்தோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போதும். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் தேறினவங்களாக இருக்கணும். அதோடு மாத்திரமில்லை, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையார். யாருக்கு சொல்கிறாரு? தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு. ரட்சிப்பை சுதந்திரித்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற சபையாருக்கு சொல்கிறார். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சபைக்கு எழுதுகிறார். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. நீங்களோ நானோ தேவனுக்கு உகந்தவர்கள், தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி வாஞ்சிக்கிறோம். இயேசு என்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சாத்தான் எவனை வஞ்சிக்கலாமோ அப்படின்னு சொல்லி சுற்றி திரிகிறான். அதுவும் எப்படி சுற்றி திரிகிறானா, லௌகிக ஞானத்தினால் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை. ஒருவன் யாரையோ வச்சு லௌகிக ஞானத்தை மூலமாக நம்மளை கொள்ளை கொண்டு போகும்படி வாஞ்சிக்கிறான். நானும் நீங்களும் உலகத்துக்குரியவங்க அல்ல. லௌகிக ஞானம்னா உலக ஞானம்னு அர்த்தம். சரியா? இப்போ நீங்களும் நானும் உலகத்துக்குரியவங்க இல்லை, உன்னதத்துக்குரியவங்க. உன்னதத்துக்குரியவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே அனுப்பப்பட்ட நீங்களும் நானும் உன்னதத்துக்குரிய இயேசு போல இந்த உலகத்தில் வாழ்ந்துடும். விசுவாசத்தினால் மாத்திரமே இயேசுவை தரிசிக்க முடியும். ஏன்னா ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு கர்த்தருக்கு பிரியமானங்கிற சாட்சி பெற்றான். எப்படி? விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பிரியம். அந்த விசுவாசத்தை ஒழிக்கிறது தான் சாத்தான் வேலை. இந்த லௌகிக, அதாவது உலக பிரகாரமான ஞானத்தினால நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கெடுத்துருவான். பரிசுத்த வாழ்க்கை கெடுத்துருவான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாத்தான் அப்படி உங்களை மோசம் போக்காதபடிக்கு ஒருவனாலும், சாத்தான் யார் மூலமாவது உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதாவது உலகத்தார் மாதிரி வாழ வச்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, நம்ம உலகத்தார் அல்ல, உன்னதத்துக்குரியவங்க. ஆனால் சாத்தானுக்கு எய்ம் என்ன? உலகத்தாரை போல இவங்களை மாற்றிடணும்னு சொல்லி நினைப்பான். உதாரணமாக சொல்கிறேன், இயேசுவை மலையில் கூட்டி கொண்டு போயிட்டு முழு உலகத்தையும் காட்டி அதை கொடுத்துட்றேன், நீங்கள் பாதத்தில் விழுங்கன்றான். அவனுக்கு என்ன? அந்த உலகத்துக்குரியவர் அவரை மாற்றிடணும்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் பரிசுத்தவான்களாகிய உங்களையும் என்னையும் லௌகிக ஞானத்தில், உலக பிரகாரமான ஞானத்தில் கொள்ளை கொண்டு போகும்படி வாஞ்சிக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது
இப்போது பாரம்பரியம் இது வந்து உலகத்துக்குரியது. இப்போ வசனம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த வசனத்தை கூட லௌகிக ஞானமாக சொல்ல வேண்டாம். இப்படி இருந்தால் என்னங்க, இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி லௌகிக ஞானமாக இப்படி நீங்கள் நடந்துட்டா ஒன்றும் இல்லையா. நாங்கள் உதாரணத்துக்கு நான் அன்னைக்கு போன தடவை சொன்னேன், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவான், இப்போ நீ விசுவாசி, அவளை கல்யாணம் பண்ணிட்டா உன் பக்கத்தில் நீ திருப்பி இல்லாமே, நீ சொன்னபடி செய்ய போறா. ஆகையினால அந்த அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகள் நடத்துன மாதிரி ஆச்சே அப்படின்னு சொல்லுவான். இது லௌகிக ஞானம். இதில் என்னாவும் அவன் கெட்டு போயிடுவான். அந்த லௌகிக ஞானத்தினால அவன் என்னாவான், கொள்ளை கொண்டு போயிடுவான். அதே போல் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு இருக்குது வசனம். அப்படின்னா ரட்சிக்கப்படும்னால் நம்ம வேற சர்ச்சஸில் இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நீ இங்கே இருந்தால் தானே மற்றவங்களுக்கு கொண்டு வர முடியும், நீ போயிட்டா அதனால் நீ இங்கே இரு. இது யாருடைய தந்திரம்ன்றீங்க, சாத்தானுடைய தந்திரம். ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன், ஊழியம் முடித்த உடனே ஒரு சவர் வந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள இருக்கிறவர், ஆனால் மாறுபாடு உள்ள சந்ததியில் சிஎஸ்சியில் இருக்கிறார், அங்கேயும் போகிறான். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் போகிறாரு, ஏன் பிரதர் அப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், அங்கே உள்ளவங்களை யார் திருப்புவா, அங்கே உள்ளவங்களை யார் திருப்புவா? இல்லை பிரதர், மாறுபாடு உள்ள சந்தையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். ரட்சிக்கிறவர் கர்த்தர் தவறே, நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்கள மாற்ற முடியாது. கிணத்துக்குள்ளே இருந்துட்டு கிணத்துக்குள்ளே இருக்கிறவனை தூக்கிட்டு இருக்க முடியுமா? சான்ஸ் இல்லைன்னு சொன்னேன். அவர் ஏற்றுக்கல. ஆனாலும் இப்படியெல்லாம் உலக பிரகாரமான லௌகிக ஞானத்தினாலே அவங்க பரிசுத்தவங்களை கொள்ளை கொண்டு போக பார்ப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உலக பிரகாரமான ஞானத்தை பேசும்போது வேதம் என்ன சொல்லுது அப்படி நம்ம வேதத்துக்கு நேரே நம்முடைய கவனம் போகணும். அப்படி வேதம் ஒன்று சொல்லி அவங்க மாறா சொல்கிறாங்கன்னா அதை 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதைத்தான் கடந்த வாரம் பார்த்தோம். அதோடு மாத்திரமில்லை, மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. என்னவா, லௌகிக ஞானத்தினாலே கொள்ளை கொண்டு போகக்கூடாது, ஓகே. மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு இருக்கு. அப்படின்னா யாரை அவன் தந்திரமாய் கொள்ளை கொண்டு போவான்? யார் அவன் தந்திரமாக கொள்ளை கொண்டு போக முடியும்? 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதலுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். என்ன சொல் பாருங்க, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறாங்க. அப்படியானால் தேவன் மேல ஒரு உறுதியோ இல்லை விசுவாசத்தில் உறுதியோ வசனத்தில் உறுதியோ இல்லாதவங்களை நார்மலாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடுவாங்க, தந்திரமாக பிடிச்சிடுவாங்க. உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடிச்சிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நீங்களும் நானும் சாத்தானால் தந்திரமாக பிடிக்கக்கூடாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். யார் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவர்களை தந்திரமாக பிடிக்கவே முடியாது சாத்தானால. சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். தேவனிடத்தில் பெர்மிஷன் கேட்டு தான் யோபுவை அவன் டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறான். பெர்மிஷன் கேட்டு தான் டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறான். 10 பிள்ளைகள் ஒரே நாளில் போயிட்டாங்க, ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சிச்சு, சரீரம் புழுத்து போச்சு, மனைவி வெறுக்கிறா. இந்த சூழ்நிலையில் நண்பர்கள் வந்து ஆலோசனை சொல்கிற மாதிரி சொல்லி அவனை குத்துறாங்க. இப்போ என்ன சொன்னான் வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன சொல்கிறான் பாருங்க, இப்படி தாங்க உறுதியாக இருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும், இதுவரைக்கும் மூச்சு வேற இருக்குது,
மூச்சு வரைக்கும் இருக்குது. ஆனால் என் ஆஸ்தி போயிடுச்சு, என் சரீரம் போயிடுச்சு, என்னுடைய குடும்பம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த நண்பர்கள் இவனை குத்தி குத்தி காமிக்கும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த மாதிரி விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கணுங்க. ஏனோ எல்லாரும் இருக்கணுமா, சும்மா காசு கிடச்சா விசுவாசத்தை விட்டு போயிடுறது, இல்லை உடம்பு சரியில்லைன்னா விசுவாசத்தை விட்டு விலகி நம்ம எப்படி வேணாலும் போயிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கணும். வசனம் அப்படி தான், உறுதி இல்லாதவங்கள தான் பிடிப்பான். விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களைத்தான் தந்திரமாய் பிடிப்பான். ஆகையினால நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். சின்ன உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறவர்களிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போது அந்த ராஜா ஒரு பெரிய சிலையை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் தண்டோரை போடுவாங்க, மியூசிக் அடிப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் வணங்கணுன்றாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் வணங்கலை. இவங்க இருக்கிறது பாபிலோன்ல, இருந்தது யூதேயாவில். இவங்க 10 கற்பனையின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் வாழ்ந்து வந்தவர்கள். தேசம் மாறினதுனால அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் வாழ விரும்பாதவர்கள். இப்போ கேள்வி வருது, நீங்கள் அந்த சிலையை வணங்கலைன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் 3 ஒரு அடுத்தாப்பில் தண்டோரா போடும்போது, மியூசிக் வாசிக்கும்போது நீங்கள் கட்டாயம் வணங்கணும். வணங்கலைன்னா 7 மடங்கு அக்னி சூடாக்கப்பட்ட நெருப்புக்குள்ளே போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. ஒன்று, அவங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா சரிங்களாம். 2, அவங்களுக்கு இந்த வேலை மேலே ஆசைன்னா, பெரிய ஆஃபீஸர்ஸ் ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கலாம், சரி அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு எது மேலே ஆசை இல்லை. வேதம் சொல்வது தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 to 18 வரைக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். என்ன சொல்றான் பாருங்க, இதை நாங்கள் வணங்க மாட்டோம். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருப்பதாக எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, சாகத்தானே செய்வோம், ஒரு தடவை தானே சாவோம், செத்துட்டு போகிறோம். எங்க எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள். அருமையானவர்களே, நீங்களோ நானோ விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்வோமானால் எவனாலும் எவளாலும் தந்திரமாய் நம்மை பிடிக்க முடியாது. தந்திரமாய் பிடிக்க முடியாது. தந்திரத்தினாலே, மாயமான தந்திரத்தினாலே உங்களை ஒருவனும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்போது இந்த தந்திரமான காரியத்தை வச்சு, ஆனால் விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவங்க யாருமே மாற்ற முடியாதுங்க, பிடிக்க முடியாதுங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. பவுலை குறித்து வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம். இவங்கெல்லாம் விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தவங்க. இவங்களை ஒன்றுமே செய்ய முடியல. 35 to 39 வரைக்கும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும், எந்நேரமும் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. என்ன சொல்றான் பாருங்க, எந்நேரம் கொல்லப்படுறோம், அடிக்கப்படுறோம்னு சொன்னா கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது.
சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுறா இருக்கிறோமே. 39 வரைக்கும். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு லிஸ்டே போடுறாங்க, ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறான். சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாள் எங்களை பிரிக்க முடியாது, நிச்சயமா சொல்றேன்றான். அந்த மாதிரி விசுவாசத்தில் வைராக்கியமா இருக்கணுங்க. இன்னைக்கு விசுவாசத்தில் வைராக்கியமா இருக்கிறவங்களை சாத்தான் எந்த விதத்திலும் ஜனங்களை வச்சு மோசம் போக்கிட முடியாது, தந்திரமா மோசம் போக்கிட முடியாது. யாரை மோசம் போக்குவானா? உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து நிற்குது. அப்போ தேவன் மேலே, ஆண்டவர் மேலே வைராக்கியமான ஒரு உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமா பிடிச்சுவாங்க. இப்போ பாருங்க, இந்த விசுவாசியை தந்திரமாய் பிடிக்கிறது எப்படி எப்படி பிடிக்கிறான் வாசுங்க. எபேசியர்கள் என்ன இருப்பான், 4வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். என்ன சொல்லுவாருங்க? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய காற்று. அப்போ இன்னைக்கு எப்படி தந்திரமா ஏமாத்துறான்னா, இந்த வேதத்தின் மேலேயோ தேவன் மேலேயோ ஒரு வைராக்கியம் இல்லாதவன், வசனத்தின் மேலேயோ வைராக்கியம் இல்லாதவனை தந்திரமா போதிச்சு அவங்களுக்குள்ளே தெளிவான். ரொம்ப ஜாக்கிரதை. நமக்கு யார் என்ன சொன்னாலும் வேதத்திலிருந்து சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். தந்திரமான போதகம் நிறையா வந்திருக்குது இன்னைக்கு. அதுவும் யூடியூப்ல, டிவியில், இதிலெல்லாம் நிறைய பேர் தந்திரமான போதகங்களை போதிக்கிறாங்க. நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். யாரோட? சரி, வாசிங்க இப்போ 17லேருந்து. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஓகே. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. சரி, தியத்திரா சபையின் தூதனுக்கு ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ ஊழியக்காரனை கொடுத்து நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கிறேன், நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கிறேன். முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். என்னங்க, ஆனால் அவர் முதல்ல சொல்றாரு ஊழியக்காரனை குறித்து ரொம்ப நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கிறேன், நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கிறேன். ஆனால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன ஆண்டவரே, இந்த ஏசபேல் ஒரு ஸ்திரீ இருக்காள, இவன் யாரு நினைச்சு கொண்டு விட்டுட்டான்?
தீர்க்கதரிசின்னு நினைச்சு விட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏசபேலுன்னு ஸ்திரீயானவள், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள், அவள் ஒரிஜினலா தீர்க்கதரிசி அல்ல, ஆர்டினரி லேடி. ஆனால் ஒரு காரியத்தை ஏதோ சொல்லி விட்டுருப்பான், என்னமோ நடந்திருக்கோம், உடனே தீர்க்கதரிசின்ட்டாங்க போல் இருக்குது. இன்றைக்கும் நிறையா பேர் அப்படி தான். அதாவது நான் குளித்தலில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டீச்சர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க எங்கள் அக்கா கூட வேலை பார்த்த டீச்சர். போயிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த டீச்சர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டீச்சர் ஏன் அழுறீங்க? இல்லைப்பா, என் மகளுக்கு முதல் பிரசவத்துக்காக வந்திருக்கிறா, டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் தான் இருக்கும். என்ன குழந்தை இருக்கணும், ஒருவேளை பெண் குழந்தையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா, என்னையால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டாங்க. அந்த பொண்ணு இருக்குது. நான் இவங்க கலக்கத்தை மாத்துறதுக்கு, டீச்சர் ஏன் பயப்படுறீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷனே கிடையாது, போங்க பையன்தான் பிறகுறான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த மாதம் போனேன், அந்த வீட்டுக்கு போனேன். என்னை அப்பாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த ஊரில். அப்பாச்சி, நீ சொன்ன மாதிரியே என் மகளுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண் குழந்தை பிறந்துருச்சுப்பா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்கி போயிட்டாங்க. மாடி வீடு, கீழே இறங்கி போனாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, இவர் ஆண்டோட ஊழியக்காரரு, நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவார், என் மகளுக்கு சொன்னார் பாருங்க, ஆப்ரேஷன் இருக்காது, ஆண் குழந்தான் பிறக்கும்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னார், அப்படியே நிறைவேற்றி உங்களுக்கும் சொல்லுவார் பாருங்கன்ட்டாங்க. இவன் பாபுச்சு என்னடா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க மனசு ஆறுதலுக்காக நான் சொன்னேன், ஊழியக்காரருடைய வார்த்தை நிறைவேற்றவர். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் தீர்க்கதரிசின்னு நினச்சிட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அந்த வீட்டுக்காரங்க, அம்மா சாரிம்மா மன்னிச்சிங்க, எனக்கு அப்படி தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல முடியாது, இவங்க துக்கப்பட்டு இருக்கும்போது இவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் வார்த்தைகளை சொன்னேன், கர்த்தர் ஊழியக்காருடைய வார்த்தையை நிலவரப்படுத்துகிறவர், ஆகையினால் அப்படி செஞ்சாருமா, நான் தீர்க்கதரிசி இல்லைன்னு. ஒருவேளை நான் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா, சாதாரணமாக தீர்க்கதரிசனம் சொல்லலாம். இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல, நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா, முட்டி போடுங்க, நீங்கள் முட்டி போடுங்க, போட்டாங்க. நீங்கள் ரொம்ப மன கலக்கத்தில் இருக்கீங்க, மன வேதனையோடு கூட இருக்கீங்க, அழுதுருவாங்க. ஏன்னா எதனால வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை தீரணும் தான் வந்திருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தெரியுது, இந்த டாக்டர்கிட்ட யார் போவாங்க, பேஷண்ட் தான் போவான். பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன செய்யுது சார் அப்படின்னா, சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு சொன்னால் அவன் முட்டாள். இந்த ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. கள்ள தீர்க்க தரிசனங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, பிரச்சனைனால தான் வந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் இன்னும் 6 மாதம்தான், கவலையப்படாதீங்க, 6 மாதத்தில் பிரச்சனை தீர்ந்து பாருங்க. அந்த 6 மாதத்தில் தீரலைன்னு வச்சுங்க, என்னையா தேடி வருவாங்க, அந்த ஆள் என்னமோ சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போவாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செய்து நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீ இருக்காளே, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீ, ஆர்டினரி லேடி, இவ என்ன உபதேசம் பண்ணிட்டான் வாசிங்க. என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஏங்க, இவன் இடம் கொடுத்ததுனால தாங்க அவ பேசுறா. ஊழியக்காரனுக்கு அவளை பற்றி சரியான ஐடியா கிடையாது. இவன் இடம் கொடுத்தனால தான் சபையில பேசுறா. அப்ப இவளை பற்றி சரியான ஒரு நல்ல ஒரு ஆஹா இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லை. ஏதோ 2 தீர்க்கதரிசனம் எங்கேயாவது சொல்லியிருப்பான், அதை வச்சு நல்ல ப்ராஃபஸி சொல்கிறாப்பா, நம்ம சர்ச்சுக்கு வந்தால் ஒரு எழுப்புதல் வரும்
அப்படி நினச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? அவளோ யாரு? ஊழியக்காரர். வேசித்தனம் பண்ணலாம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா. இதில் ஊழியக்காரங்க வீக்காக இருந்தால் என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க? இந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிற ஊழியக்காரங்க, ஏன்னா விசுவாசத்தில் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தான் தந்திரமாக பிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறாங்க. ஆஹா, விக்கிரகத்தை படைச்சது புசிக்கலாம்ப்பா, வேசித்தனம் பண்ணால் தப்பு இல்லை. இவன் ஏன் அப்படி சொன்னா அப்படிங்கிறது புரியணும். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. அவள் மனந்திரும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன்னுடைய வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஏங்க, தன் வேசி மார்க்கத்தை, தன்னுடைய வேசித்தனத்தை விட்டு மனந்திரும்புறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைங்க. நான் தப்பு செஞ்சேன்னா நீயும் தப்பு செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவள் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்புறதுக்கு அவளுக்கே விருப்பம் இல்லை. அதனால சொல்றா வேசித்தனம் பண்ணனா தப்பு இல்லைன்னு. ஏன் பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால். நல்லா கவனிங்க, அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள், இவளோ வேசித்தனம் பண்றவா, அவளோ விபச்சாரம் பண்றாங்க, அப்படிப்பட்டவங்களெல்லாம் கட்டில் கிடையாக்கிடுவேன். விபச்சாரம் பண்றா, அவன் மனம் திரும்ப விட்டால் நான் கட்டில் கிடையாக்கிடுவேன். எங்க இப்படிலாம் போதிக்கிறாங்களே, போதிக்கிறவங்கள சபையில் விடுறாங்களே, எப்படி இருப்பாங்க? விசுவாசத்தில் குறை உள்ளவங்க என்ன ஆயிடுவாங்க? அவுட் ஆயிடுவாங்க. விசுவாசத்தில் குறை உள்ளவங்க தேவனை விட்டு விலகிடுவாங்க. அதனால எல்லா செய்திகளையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு எது ஒரிஜினல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரிஜினல். ஜெகா விட்னஸ்னு ஒரு கூட்டம் இருக்கா, அவங்களும் உபதேசம் பண்ணுறாங்க புக் வச்சு. அதே நேரத்தில் ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்களும் உபதேசம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 வார்த்தைகளை, அதுவும் வசனத்தை வசனமாக தெரிஞ்சவங்கிட்ட அவங்களால போதிக்க முடியாது. அதே மாதிரி ஜெகா விட்னஸாக இருக்கட்டும், செவன்த் ரேகாரங்களாக இருக்கட்டும், இது நிறைய ஊழியக்காரங்க நிறையா பேர் இப்படி எழும்பி இருக்கிறாங்க. இவங்க யாரை வஞ்சிப்பாங்க? விசுவாசத்தில் உறுதி இல்லாதவங்களே. இதுதான் வசனம் அப்படின்னு சொல்லி உறுதி இல்லாதவங்கள வஞ்சிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? 2 யோவான் 9வது 10வது வசனங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்ன சொல்ல பாருங்க, இப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் யார் இல்லை? கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனை உடைய. எப்படி பிதாவையும் குமாரனை உடையவர்? உபதேசம் கிறிஸ்துவுடையது, அப்புறம் எப்படி பிதாவுடையது? ஏன்னா பிதா உபதேசித்தது தான் இயேசு உபதேசித்தார். அதனால் தான் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அதுதான் கடைசியில் நியாயந்திருக்க போகுது. மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நல்லா கவனிச்சிங்க, நமக்கு கிறிஸ்துவின் உபதேசம் ரொம்ப நமக்கு கிளியராக தெரியணுங்க. விசுவாசத்தில் உறுதி இல்லாதவங்கள தந்திரமாக அப்படி கெடுத்துருவான். ஆனால் உங்களுக்கு வசனம், வேத வசனம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இது அவர் ஆண்டவர் சொன்னதானா இல்லை இவங்களா இஷ்டத்துக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு புரியணும்னா வேதத்தில் தரோவாக இருக்கணும், தரோவாக இருக்கணும். அப்படின்னா தான் முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய சபை, இந்த சீயோன் சபை வேதத்தில் தரோவாக இருக்கணும், விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கணும். யார் அவன் தந்திரமாக பிடிக்கிறாங்க? விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களை தான் தந்திரமாக பிடிப்பான். நம்ம சபையில் உள்ளவங்க ஆண்டவராக இயேசு மேலே வசனத்தின் மேலே உறுதியாக பிடிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ தந்திரமான உபதேசத்தினாலே விசுவாசிகளை என்ன பண்ணுறாங்க?
பிடிச்சிக்கிறாங்க தந்திரமான போதகத்தினால. ஒன்று. ரெண்டாவது, விசுவாசியை தந்திரமாக எப்படி கொள்ளை கொண்டு போகிறாங்க பாருங்க. 2 பேதுரு 2 1-3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். சரி. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். தந்திரமான போதகம் என்பது என்ன? தந்திரமான வேத புரட்டுங்கிறது என்ன? தந்திரமான வேத புரட்டு என்பது என்ன? தந்திரமான போதகம் என்பது என்ன? வேத புரட்டுங்கிறது அதாவது கள்ள உபதேசம் இல்லை. வேதத்தை கொஞ்சம் புரட்டி சொல்லிடுவான், அவ்வளோதான். வேதத்தை கொஞ்சம் புரட்டி சொல்லுவான். வேத புரட்டு என்பது வேறு, கள்ள உபதேசம் என்பது வேறு. இந்த வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்களாம். யாரு? கள்ள போதகர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ற பலர் இருக்கிறாங்க. ஒரு விசை நம்முடைய சபையை சார்ந்த உள்ளகரம் சபையை சார்ந்த ஒரு சகோதரி தன்னுடைய சிநேகிதி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க காலையில் ஒரு 11 மணி போல. அந்த சகோதரி ஒரு விசுவாசி. அவங்க உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் உட்கார்ந்த பிறகு அந்த சினிமாவை ஆஃப் பண்ணல டிவியில். உடனே, ஏன் சிஸ்டர், சினிமா பார்க்குறது பாவம், நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அப்போ கூட நீங்கள் சினிமாவை ஆஃப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, யார் சொன்னால் பாவம்னு? அப்படிலாம் கிடையாது. எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், சினிமா பார்த்தா தப்பு இல்லை, அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்க, கெட்டதை விட்டுரு. நான் கூட சினிமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணலாம்? இப்போ விசுவாசத்தில் குறைவுள்ளவங்க மாட்டிடுவாங்கல்ல, இப்போ மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஏங்க, வசனம் சொல்லுது களியாட்டு பாவம்னு. அப்படி இருக்கும்போது அந்த போதகர் சொல்லி கொடுக்குறாரு. அது எந்த சபை என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடியவர் தான், ஆனால் பெரிய ஆர்கனைசேஷன். ஆனால் அவங்க சொல்கிறார் அந்த ஊழியக்கார், சினிமா பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அதில் இருக்க நல்லதை எடுத்துக்க, கெட்டதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டார். நான் திருச்சியில் குளித்தலில் ரட்சிக்கப்பட்ட புதுசு. எனக்கு சூசைட் சொல்லாது, சொல்ல தெரியாது. சினிமா பார்க்காத, பீடி குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெட்ட வார்த்தை பேசாது, இதுதான் சொல்லி தெரியும். நான் அப்படி சினிமாலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது யாரோ அந்த, நான் இப்போ சிஎஸ்சியில் தான் இருந்தேன் ரட்சிக்கப்பட்ட புதுசில், சொல்லிவிட்டாங்க, இந்த அற்புதராஜ், இந்த அப்பாச்சி, மற்ற பசங்களாம் சினிமா பார்க்காதன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஐயர் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், ரெவரண்ட் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் கம்யூன் கொடுக்க வருவார். அப்படி வரும்போது அவர் ஒரு வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு சர்ச்சுக்கு வருவார். அப்படி வரும்போது அவர்கிட்ட யாரோ சொல்லிவிட்டாங்க, புல்பீட்டில் ஏறினோன்னு சொல்கிறாரு, நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்களெல்லாம் சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எங்கேயாவது பைபிளில் இருக்கா? சினிமா பார்த்தா தப்பு இல்லை, உங்கள் பக்கத்து சீட்டில் இயேசு கிறிஸ்து இருந்து படம் பார்க்குற மாதிரி படம் பாரு. நானும் படம் பார்க்குறேன்ட்டாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் செகண்ட் ஷோ போவேன்ட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் அப்படி போகும்போது, ஆட்டோவில் செகண்ட் ஷோ போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவரும் பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த ரெவரண்ட் அங்கே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, உன் பக்கத்து சீட்டில் ஏசி இருந்து படம் பார்க்குற மாதிரி பாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்க?
விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்க என்ன ஆவாங்க? முடிஞ்சு போச்சு கதை, சினிமா பார்ப்பாங்க. இதெல்லாம் வேத புரட்டுங்க, கள்ள போதகம் இல்லை, வேத புரட்டு. இன்னைக்கு விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் அந்த வேத புரட்டில் கட்டாயம் மாட்டிக்குவாங்க. ரோமர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். என்ன சொல்றாரு? என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக்குமானால் நாம் பாவின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்றேன், அது அவருக்கு மகிமை உண்டாக்குது அப்படின்னு சொன்னா பொய் சொல்றேன், என்ன பாவின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். என்ன சொல்றாரு? நல்லதுக்கு தீமை செய்யலாம், நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாம்னு சொல்றாங்க சிலர். அப்படி செய்தா, அப்படி சொன்னா சொல்றேன், அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். ஏங்க, நல்லதுக்காக போய் சொல்லலாமா? நல்லதுக்காக போய் சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாதுன்னா போய் சொல்லக்கூடாதுதான். இதுதான் வேத புரட்டு. நல்லதுக்காக போய் சொன்னா தப்பு இல்லைங்க. யார் சொன்னா உங்களுக்கு? இன்னைக்கு வேதத்தை புரட்டுறவன் அப்படித்தாங்க சொல்லிட்டு வர்றாங்க. நல்லதுக்கு போய் சொல்லிக்கலாம். அன்பினால் அன்றி வேற ஒன்றிலும் கடன் படக்கூடாது. அவசரத்துக்கு கடன் வாங்கிட்டு கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றான்னா அது வேத புரட்டு, கள்ள போதனை அல்ல, கள்ள போதனை அல்ல, வேத புரட்டு. வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரிக்க கூடாது, இது வசனம். ஒன்று போட்டால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வேத புரட்டு, கள்ள போதகனம் அல்ல. அருமையானவர்களே, இந்த விசுவாசிய தந்திரமா பிடிக்கிறது கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை சாத்தான் விசுவாசிகளுக்கு மத்தியில் மெல்ல கொண்டு வர்றான். ஜாக்கிரதை. நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களாக இருந்தால் இந்த வேத புரட்டுகளின் நிமித்தம் உண்டாகிறதான வார்த்தைகளினாலே நானும் நீங்களும் தேவனை விட்டு விலகிறோம். ரொம்ப ஜாக்கிரதை. தந்திரமான போதகத்தினாலும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை. சரி, முதலாவது கள்ள போதனை, 2வது வேத புரட்டு, 3வது விசுவாசிய தந்திரமாய் கொள்ளை கொண்டு போகிறது எப்படி? வாசிங்க 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எப்படி? வஞ்சகமாய் நடக்கிறவங்களிடத்தில் தந்திரம் அரிதாய் தப்பி வந்துட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து தப்பி வந்துட்டாங்க. ஆனால் அப்படி வந்தவரிடத்தில் அகந்தையான வீண் வார்த்தைகளினாலும், வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார். ஆனால் விடுதலையானவங்க, விடுதலையானவங்க ஆனால் காம விகாரத்தினாலும் மாமிச இச்சைகளினாலும் அந்த விசுவாசியை கொள்ளை கொண்டு போயிடுறாங்க, விசுவாசியை கொள்ளை கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு இந்த உலகத்தில் விசுவாசிகளை கொள்ளை கொண்டு போகிறது சாத்தானுடைய எண்ணம். அதுவும் யார? விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை, வைராக்கியம் உள்ளவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எப்படி கொள்ளை கொண்டு போகிறாங்களாம்? மாம்ச இச்சையினாலும் காம விகாரங்களினாலும் அவங்கள பிடிச்சிடுறாங்களாம். நான் இப்படி புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் 5-10.
அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இப்போ அவனோடு கர்த்தர் இருக்கிறார் நினச்சி அவனை மேனேஜர் ஆக்கிட்டான் அந்த வீட்டுக்கு. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். சரி. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. எங்க ஒரு ஆசை வார்த்தையை சொல்றாங்க. தினம் கண்ணடிக்கிறா, வீட்டில் யாரும் கிடையாது, ஹஸ்பண்டும் பெரிய ஆஃபீஸர், நெக்ஸ்ட் டு கிங், அந்த அளவுக்கு பெரிய ஆஃபீஸர். அறையில் இவ ஃப்ரீ ரூமில் தினம் கண்ணடிச்சு என்கிட்ட தப்பு பண்ண வாங்க. என்ன மனுஷியா இருப்ப. இப்போ இந்த காம விகாரத்தினால அவனை பிடிக்க பார்த்தா, ஆனா அவன் சொல்லிட்டான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எங்க ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ளவங்க, தேவன் மேல விசுவாசத்துல வைராக்கியம் உள்ளவன். அப்படி வைராக்கியம் உள்ளவனுக்கு இந்த காம விகாரம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல குறைவுபட்டவனாலதான் காம விகாரத்துல மாட்டுவான். மாமிச இச்சையிலையும் காம விகாரத்திலையும் மாட்டுவான், தந்திரமான பேச்சுகளையும் மாட்டுவான். நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதியா இருந்தா எந்த பொம்பளையும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஆம்பளையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அழகா சொல்றான், இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பொல்லாம் கூடப்பட்டு என் தேவனுக்கு பாவம் செய்வது எப்படி முடியாது. இந்த ஆபிரகாம் மனைவி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். சரி. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். சரி, இப்போ இவளுக்கு வயசு என்னன்றீங்க? பாட்டி அழகா இருக்கான்னு ராஜா வீட்டு கொண்டு போயிட்டாங்க. ஏன் கொண்டு போனா அப்படின்னு சொல்லி உங்களால கணிக்க முடியுதா? ஏன் இந்த ராஜா அப்படி கொண்டு போனான்? அவனுடைய ஆக்ஷனை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேரு அழைச்சிட்டு வந்த அந்த பிளேடி அடுத்த மனைவி, நீ அவளை தொட்ட கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ எனக்கு அவன் அடுத்த மனைவின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இப்போ நடக்கிறத பாருங்க, ஏன் கொண்டு போனா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பாருங்க. வாசிங்க அதே அதிகாரம் 15, 16.
பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். சரி. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். என்ன சொல்றான்? உன்னோடு இருக்கிறவள் எல்லாருக்கும் முன்பாகும் மற்ற யாவர் முன்பாகும் உன் முகத்துக்கு முக்காட்டுக்காக தந்திருக்கிறேன். எதுக்கு? 1000 வெள்ளிக்காசு கொடுத்தானா? எது கொடுத்தானா? ஒழுங்கா முக்காடு போடு, மானத்தை மறைச்சிக்கோ, ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடு. எங்க? எல்லாருக்கும் முன்பாகவும், உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும், மற்றவர்களுக்கு முன்பாகவும், உன் வீட்டிலையும் சரி வெளியும் சரின்றாரு. ஒழுங்கா முக்காடு போடு. தேவையில்லாம ட்ரெஸ்ஸை போட்டனால தான் நான் கூப்பிட்டு போயிட்டேன். அதனால தான் 1000 வெள்ளிக்காசு உன் சகோதரன் கையில் கொடுத்துருக்கேன், போ ட்ரெஸ் வாங்கிக்க போ. இப்போ எதனால அவன் அட்ராக்ட் ஆனா? ஒழுங்கா தன்னை மறைச்சிருந்தா அவன் அட்ராக்ட் ஆகிருக்க முடியாது. ஆனால் அது மாதிரி அட்ராக்ஷன் ஆகிற அளவுக்கு அவன் ட்ரெஸ்ஸிங் இருந்திருக்கு, தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் பார்த்து, அப்பா அடுத்த மேனோட கொன்னுருவேன் அனுப்பிச்சு அப்படின்னு சொன்னா தான் விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் மயக்கிறதுக்குன்னே இந்த உலகத்தில் உள்ள சாத்தானுடைய ஆட்கள் ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப மோசம். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமிச இச்சையினாலும் காமவெறியும் தூண்டுகிற தந்திரமான காரியம். மாம்ச இச்சையை தூண்டுது, காம வெறியை தூண்டுது. அந்த அளவுக்கு தந்திரமா ஜனங்களை இது பண்ணுறான். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங், ஐயோ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி போடணுமா அப்படி போடுறதில்லை. உலகத்தார் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கை போட்டு என்னை பார், அழகை பார், கண்ணை பார், சிரின்னு சொல்லி போகிற மாதிரி. வெக்க கேடு. அவன் சொல்றான், ராஜா அபிமெலேக்கு மற்ற எல்லாருக்கும் முன்னாலும் முக்காடா போட்டுக்க அப்படின்னு அவளை கடிந்து கொண்டானா. 1000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்க, அதை வச்சு போட்டுக்க. நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்? தந்திரமா பிடிக்கிறதுக்கு வேற மாதிரி ட்ரெஸ்ஸிங் போட வைப்பான், மானத்தை காட்ட வைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் போட வைப்பான். இச்சைனாலும், மாம்ச இச்சைனாலும் காம வெறியினாலும் தந்திரமா தூண்டி, காம வெறியும் தூண்டி தந்திரமா பிடிக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் மடக்கிறதுக்கு இந்த உலகத்தின் பெண்கள் மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அசுத்தமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான், மானத்தை காட்டுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். தேவன் ஒத்துக்கிறது இல்லைங்க, தேவன் ஒத்துக்கிறது இல்லை. ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், மகிமையாக இருந்தாங்க. ஆனால் அந்த பழத்தை புசித்த பிறகு என்ன ஆயிட்டாங்க? நிர்வாணமாக இருக்கிறத அவங்களே அறிஞ்சு அவங்களுக்கே வேதனை வருது. ஐயோ யோ 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 நம்ம நிர்வாணமாக இருக்கிறோமே அப்படின்னு எண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அத்தி இலையை தச்சு உடுப்பாக்கிக்கிட்டாங்க. அத்தி இலையை தச்சு. ஆனால் கத்தர் பார்த்தாரு, ஏப்பா அத்தி இலை எவ்வளோ நேரத்துக்குலாம் நிற்கும், காஞ்சி சர்வாயிராது, அதுக்கப்புறம் மானம் காணப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தோல் உடைய கொடுத்தாருங்க. தோல் உடைய அவர்களுக்கு தரிப்பிச்சு, வெளியே போங்க, இப்போ தோட்டத்தை விட்டு போயிருங்க, வெளியே போயிருங்க அப்படின்ட்டு. ஏன் தோல் உடைய கொடுக்கணும்? டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது, ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போடணும், யாருக்கும் யாரையும் பார்த்த ஒன்றும் எமோஷன் ஆகக்கூடாது, காம வெறியை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ட்ரெஸ்ஸை போட்டாலே கண்ணாடிக்கு முன்னால் போ நின்று, ஆண்டவரே என்னால் என்னை பார்த்து யாரும் ரசிக்கக்கூடாது, என்னை பார்த்து என் மேலே ஒரு எண்ணம் அசிங்கமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோமெண்ட்ரி ட்ரெஸ்ஸை போடுங்க. நம்ம ட்ரெஸ்ஸை போடும்போதே அடுத்தவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஓ இவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி தெரியும். இந்த
பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிறிஸ்தவ சர்ச்சுக்கு முன்னாலெல்லாம் ஆராதனை முடிஞ்சோடனே பிச்சைக்காரங்க பிச்சை எடுப்பாங்க தெரியுமா? பிச்சை எடுப்பாங்க. குஷ்டரோகிகள் மற்றவங்கெல்லாம் பிச்சைக்கு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துருந்த நேரத்தில் ஒரு குஷ்டரோகி ரெகுலராக வருவான், வந்து உட்காருவான். இது பத்திரிகையில் வந்த செய்திங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. வந்து பிச்சை கேட்குறான், ரெகுலராக வரான். திடீர்னு ஒரு அந்த குஷ்டரோகி ஒரு வாலிப பெண்ணை ஓடி போய் கட்டி பிடிச்சி கடிச்சு முத்தமிடுறேன்னு சொல்லி கடிச்சு கொதறிட்டான். எல்லாரும் பிரித்து பார்க்குறாங்க, முடியல, அடியாக அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. இவளை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் இவனை அடின்னு அடிக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஏன்டா பிச்சைக்கார போயில, பிச்சை எடுக்க தானே வந்த, ஏன்டா இந்த வேலை செஞ்ச அப்படின்னா அவன் சொன்னான், ஐயா நான் பிச்சை எடுக்கத்தான் வந்தேன், ஆனால் இந்த சௌரி மட்டும் ஒவ்வொரு வாரமும் என் இச்சையை தூண்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. அதை நான் அடக்கி பார்த்தேன், என்னால் முடியல, அதனால தான் ஐயா இப்படி செஞ்சேன்னா, ஐயா நான் செஞ்சது தப்பு தான், அந்த சௌரி அப்படி இச்சையை தூண்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டனால அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் ஆளுறான். இன்ஸ்பெக்டர் சொன்னார், அவளால் தான் இவன் கேட்டான், எதுக்கு அப்படி ட்ரெஸ்ஸை போட்டாங்க? அப்போ 4 பேர் நம்மளை அட்ராக்டிவாக பார்க்கணும். கேடு. இதில் யார் மாட்டுவாங்க தெரியுமா? யார் மாட்டுவாங்க? விசுவாசத்தில் உறுதி இல்லாதவங்க இதில் மாட்டுவாங்கன்னு இருக்கு. விசுவாசத்தில் வெறி பிடிச்சு நிற்கிறவனால அடா போட நான் ஒரு பைத்தியக்காரி அப்படி ட்ரெஸ்ஸை போட்டுக்கப்போ அப்படின்னு போயிடுவான். விசுவாசத்தில் உறுதி இல்லாதவன் அப்படின்னு பார்த்தே கேட்டுருவேன். இப்போ விசுவாசத்தில் உறுதி இல்லாதவங்களை காம வெறியினாலும் மாமிச இச்சையினாலும் தந்திரமாக பிடிக்கிறான். வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வாசிங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினால் ஆவது முத்துக்களினால் ஆவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இது தங்களை அலங்கரிக்க கூடாது. எதனால? மயிரை பின்னுதல், அப்புறம் பொண்ணு முத்து விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலும் அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நல்ல கவனிச்சுங்க, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்போ இந்த தேவ பக்தி உள்ளவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி தங்களை அலங்கரிக்கணும். உங்களை பார்த்தாலே தேவ பக்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணணும். பரிசுத்த ஸ்திரீ மாதிரி அலங்காரம் பண்ணணும். பரஸ்திரீ மாதிரி ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். சாலமன் சொல்லுவான், நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன், ஒரு தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் வேசியா? இல்லை, வேசியா இல்லை. அவள் மனசில் தந்திரம், எவன் போவான் எவனை பிடிக்கலான்னு மனசில் தந்திரம். அதனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஆர்னமெண்ட்டு எல்லாம் போட்டு வர்றவனை பிடிச்சிட்டான். ஏன்? இதில் எவன் விடுவான் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கும் அருமையான தேவஜனமே, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, மாமிச இச்சைகளையும் காம வெறிகளையும் தூண்டி தந்திரமாய் அவளை பிடிச்சிக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை. நம்மால் அடுத்தவங்களும் பிடிபடக்கூடாது, நாமும் அடுத்தவங்களை பார்த்து நாமும் பிடிபடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்குத, பரிசுத்த ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி தகுதியான ட்ரெஸ்ஸை போடணும்.
தகுதியான ட்ரெஸ்ஸை போடு. சுடிதார் போட்டால் ஆனால் ஜீன்ஸ் போடுறதை நான் ஒத்துக்க மாட்டேன். 1 2 லேடிஸ் 2 லெகின்ஸ் போட்டு டாப் எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா, அதையும் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் லெகின்ஸ் போட்டு டாப் எவ்வளோ போடுறீங்க? அசிங்கமா இல்லை? மானத்தை மறைக்கிறவா தான் தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகளுக்கெல்லாம் கூட அப்படிலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. லெகின்ஸ் வாங்கி கொடுத்து டாப் மேலே வரைக்கும் வச்சு அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க. நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தகுதியான வஸ்திரம் போடணும். மாமிச இச்சையினாலும் காம வெறியினாலும் தூண்டி தந்திரமாய் கொள்ளை கொண்டு போகிறாங்களாம். ரொம்ப ஜாக்கிரதை. இதில் நிறைய ஊழியக்காரர்கள் விழுந்துட்டாங்க, விசுவாசிகளும் விழுந்துட்டாங்க. இதில் லேடிஸ் ரொம்ப ஜாக்கிரதை. நம்மளால் அடுத்தவனை விடக்கூடாது, அடுத்தவனால் நம்மளும் விடக்கூடாது. ஜென்ஸும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணும். நான்லாம் ட்ரெஸ்ஸை போடுமா, ஆண்டவரே உமக்கு மயமுண்டா அப்படி நான் ட்ரெஸ்ஸை போடணும். அப்படி தான் பண்ணுவேன், ஜோம் பண்ணி தான் போடுவேன். 4 பேர் பார்த்து அட்ராக்டாக இருக்கணும். வெக்கக்கேடு, அது மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன். சரி, 4ஆவதாக 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் விசுவாசிய தந்திரமா பிடிக்கிறது எப்படின்னு பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ நடத்துகிற ஊழியக்காரன் வைராக்கியம் கொண்டிருக்கிறான் சபைக்காக. ஏன்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுக்கிறது. நான் அப்படி தான் வாழ நினைக்கிறேன், வெறி பிடிச்சிருக்கிறேன். உங்களை கிறிஸ்து வரும்போது அவற்றை ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் வைராக்கியமாக பேசணும்னு நினைப்பேன், அதுக்காக தான் வெறி பிடிச்சி பேசணும்னு நினைப்பேன். அப்படி சொல்றான், வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே. எப்படி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே? எப்படி தந்திரத்தினால என்ன பண்றான் பாருங்க. ஏவாளை வஞ்சித்தது போல. இப்போ இந்த ஏவாளை சாத்தான் எப்படி வஞ்சித்தான்? தன்னுடைய தந்திரத்தினால. விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கிறவங்களை யாரும் தந்திரத்தினால பிடிக்க முடியாது. ஆனா யார் குறைவா இருக்கிறாங்களோ தந்திரத்தினால பிடிச்சுவான். விசுவாசத்தில் அவங்கள தந்திரமா பிடிச்சுவான். என்ன தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. ஏவாளை சர்ப்பம் தந்திரமா வஞ்சிச்சு, ஆண்டவரை போல மாறிடுவேன், உன் கண்ணு திறக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி தந்திரமா வஞ்சிச்சான். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோன்னு பயப்படுறேன். எங்க சாத்தான் தந்திரமா நம்ம மனசை கெடுக்கலான்னு பார்க்குறான். அதனால ஊழியக்கார் பயப்படுற, ஐயோ என் சபை கெட்டு போயிடக்கூடாது, நான் கற்புள்ள கன்னிகா இல்லை நிறுத்தன்னு நினைக்கிறேன், என் சபை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா ஆங்கில வேதாகமத்தின்படி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். ஸோ யுவர் மைண்ட் ஷுட் பி கரப்டட் ஃப்ரம் த சிம்பிளிசிட்டி தட் இஸ் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருந்த எளிமையிலிருந்து உங்கள் மனதை அவன் கரைப்படுத்தி விடுவானோ அப்படின்னு அர்த்தம் என்ன? மாத்திருவானோன்னு பயப்படுறேன். அன்னைக்கு தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தான், இன்னைக்கு உங்க மனசை தந்திரத்தினால ஏமாத்திடுவான்னு பார்க்குறேன். என்ன மாதிரி ஏமாத்துவான்? இயேசு கிறிஸ்துனுடைய எளிமையிலிருந்து உங்க வாழ்க்கையை ஆடம்பரமாக மாத்திடுவானோன்னு பயப்படுறேன். ஆடம்பரமாக்கிறோம். ஆடம்பரம் சாத்தானுக்குரியதுங்க, எளிமை தேவனுக்குரியது. அதனால தான் போட்டுருது. உங்கள் மனசை தந்திரமா மாத்திருவானோ, இயேசுவின் இடத்தில் இந்த எளிமையிலிருந்து விலக்கிடுவானோ பயப்படுறேன்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆடம்பரமாய் வாழ வச்சு
தேவனை விட்டு விலக பண்ணுறதுக்கு விசுவாசிகளை விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுறது தந்திரமாக காரியங்களை செய்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கை வாழணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது. அது ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், மற்ற எந்த காரியமாக இருக்கட்டும், ஆடம்பரமாக நம்ம வாழ்கிறது வெறுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுவோம், சுகபோகமாய் வாழுகிறவள். ஆனால் உயிருக்குன்னு பேர், ஆனால் உயிரோடு செத்து போயிடும். ஏன்? சுகபோகமாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. ஐஸ்வர்யான் லாஸ்டர் தெரியும் நமக்கு. ஐஸ்வர்யான் ஒரு விசுவாசி, ஆனால் அவன் ஆடம்பரமாக வாழ்ந்தான். முடிவில் எங்கே போனான்? செத்த பிறகு பாதாளம் போனான். 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அடே 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 அடே, எல்லாம் தகுதியாயிராது. ஏன்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். என்ன சொல்றான்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டா? நமக்கு அதிகாரம் உண்டா? உண்டா? உண்டுங்க. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. தேவனுக்கு முன்பாக தகுதியாக இருக்கிறது எப்படி? ஆடம்பரமாக வாழ்ந்து தகுதியாக இருக்கணும்னு அவர்கிட்ட முடியாது. ஆடம்பரம் தேவனுக்கு முன்பாக நிற்காது, செல்லாது. ஆனால் இன்னைக்கு அநேக விசுவாசிகளை தந்திரமாய் ஆடம்பரமாக்கி தேவனை விட்டு விலக்குறான். ரொம்ப வருத்தப்படுறேங்க. நான் ஒரு போதகர் இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த போதகருக்கு திடீர்னு நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. அவர் பேசிட்டு முடிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லை ஒரு காருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஏற்கனவே ஒரு நல்ல கார் வச்சுருக்காரு, லக்ஸூரியஸ் காரு ஆர்டர் பண்ணியிருக்கிறார். இப்போ அதில் தான் போகிறார் வர்றார். நான் எப்படி பாஸ்டர் இல்லை ரெடி கேஷ் ரெடி கேஷ் கொடுத்தா கவர்மெண்ட் நம்மளை பிடிச்சிடாது, டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்காது, அதனால் அப்படி இல்லை கடனில் தான் வாங்குறேன்றார். ஏங்க, கடனில் இவ்வளவு லக்ஸூரியஸ் காரை வாங்கி போய் என்னத்தை கண்டீங்க? என்னதாங்க கண்டீங்க? இன்னைக்கு சாத்தா அந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க. எளிமையாக வாழ்றதெல்லாம் விரும்பலை. நீ ஆடம்பரமாக வாழு, நீ தேவனுடைய பிள்ளை. 4 பேருக்கு மத்தியில் நீ ஆடம்பரமாக அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவளா இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. நோ, நம்ம எளிமையாக வாழணும். ஏன்னா எளிமை தேவனுக்குரியது, ஆடம்பரம் சாத்தானுக்குரியது. ஆடம்பரமாய் வாழக்கூடிய என்னுடைய ஜனங்கள் பட்டினினாலும் தாகத்தினாலும் தோய்ந்து போறார்கள். அருமையானவர்களே, சாத்தான் விசுவாசிகளை தந்திரமாக கொள்ளை கொண்டு போகிறான். ஆடம்பரத்தை உண்டாக்கி ஆடம்பரமாக வாழ வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிக்கார், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்படி ஆசீர்வச்சதுனால ஆடம்பரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே, எளிமையாக இருக்கலாமே. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை, பூமி தாங்கக்கூடாத ஆசி, எளிமையாக வாழ்ந்துட்டு போயிட்டான்ல. ஏன் வாழ்ந்தான்னு சொல்லுங்க? எளிமையா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருந்தான். அதனால எளிமையாக வாங்கிட்டு போயிட்டோம்ப்பா. அங்கே நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு உண்டு. ஏங்க, வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரத்தில் கூடியிருந்தான். ஏங்க, இவனுக்கு ஒரு தனி குடும்பம் இருக்குது, அவன் தனியாக இருக்கிறான். ஐயோ, இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா இல்லையே, அப்படி கொடுக்கலையே. எனக்கு பெரிய ஆச்சரியங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயத்தில் ஒன்று, இயேசுவும் 2 தூதர்களும் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்கிறான், மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் இழைப்பாருங்க, நம்ம சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிட்டு போங்கன்றான். டைனிங் ஹால் இது, மரத்தடி.
நான் என்ன சொல்கிறேன், நமக்கு இன்னைக்கு வசதி வந்து ஒரு டைனிங் ஹால் போட்டுட்டோம். அவன் கோடீஸ்வரங்க 318 வேலைக்காரன் வச்சுருக்கான். 318 வேலைக்காரங்க வச்சுருக்கான். ஆனாலும் சிம்பிள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆடம்பரமாக தயவுசெய்து என்னைக்கும் வாழணும்னு நினைக்காதீங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்கன்னாங்க. அது அந்த மாதிரிலாம் நம்ம வரக்கூடாது. நம்ம என்னைக்கும் எளிமையாக வாழ பார்க்கணும். எளிமையாக வாழணும். கடன் வாங்கில ஆடம்பரமாக இருக்க பார்க்குறாங்க. அது ஏன் தெரியுமா? சாத்தானுடைய வஞ்சனை. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 4, எதனால விசுவாசிகளை அவன் கொள்ளை கொண்டு போகிறான்? தந்திரமான போதகத்தை, அடுத்து தந்திரமான வார்த்தைனால, கேட்டுக்கு எதுவான தந்திரமான வேத புரட்டுகள்னால. 3வது மாம்ச இச்சை காம விரிகளை தூண்டி தந்திரமாக கொள்ளை கொண்டு போகிறான். 4வது ஆடம்பரமாக வாழ வச்சு கொண்டு போகிறான். 5வதாக முடிச்சுவோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். சரி. மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சரி, பவுல் சொல்றாரு சபைக்கு, சபையில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அதை மன்னிச்சிட்டேன்றாரு. ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்றாரு பாருங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஓ ஓ ஓ சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தானா? மனுஷன். ஏன் பாருங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சரிடி. சாத்தான் மன்னிக்க விட மாட்டான். அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாத அல்ல. ஆகையினால் நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அவனை மன்னிச்சிட்டேன்பா. சாத்தானுடைய தந்திரத்தில் மாட்டியிருந்தேன்னா மன்னிக்க மாட்டேன். அருமையான சௌரிய சௌனை கேள், நல்லா கவனமாக வச்சுக்கோ. யாரையாவது உனக்கு மன்னிக்க முடியாமல் இருக்கிறியான்னு பார், நீ சாத்தானுடைய தந்திரத்தில் மாட்டிட்ட. அது யாராக இருந்தாலும் சரிங்க, மன்னிக்க முடியாதுன்னு ஒரு குற்றம் இருக்க முடியாது. உலகத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்ட போதெல்லாம் மன்னிச்சாரு. ஆனால் யாரோ ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியலையே. ஏன் தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம். மன்னிக்க விட மாட்டேங்கிறான். மன்னிக்க கூடாது. நீ அவன் எப்படி பேசினான், அவன் எப்படி செயல்பட்டான், நீ அவனுக்கு மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி சாத்தான் உன்னையோ என்னைய ஏவி மன்னிக்க விட மாட்டான். ஏன் தெரியுமா? அது சாத்தானுடைய தந்திரம். இந்த தந்திரத்தில் மாற்றுறது யார் தெரியுமா? விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள், உறுதி இல்லாதவர்கள். விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்கள் தந்திரத்தில் மாட்டிடுவாங்க. இந்த ராத்திரி வேளையில் வேதம் சொல்கிறபடி மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, உறுதியில்லாத ஆத்மாவை தந்திரமாய் பிடிக்கிறானாமே, என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலே நான் உறுதி உள்ளவனாய் வைராக்கியம் உள்ளவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கடைசி மட்டும் ஆண்டவரே, எப்படி ஒரு விசுவாசி வைராக்கியமாய் தேவனுக்கு வாழ முடியுமா? அப்படி வாழ்றதுக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். மாயமான தந்திரத்தினால் நீங்கள் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு உங்களை எச்சரிக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையில் சாத்தான் மாயமான தந்திரத்தினால கொள்ளை கொண்டு போறதுக்கு சுற்றி சுற்றி வர்றான். ஆனால் விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களை தான் அவனால் கொள்ளை கொண்டு போக முடியும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவனாக வாழ எந்த சூழ்நிலையிலும் என் தகப்பனே, என் தேவனே, ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் சந்திரமாய் சாத்தான் என் வஞ்சித்து என்னை தேவனை விட்டு விலக்கி விடாதபடிக்கு என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தந்திரங்களில் நான் சிக்கிற கூடாது. ஆண்டவரே, தந்திரமான சாத்தானுடைய போதகத்தினாலோ, தந்திரமான வேத புரட்டினாலோ, அல்லது மாமிச இச்சையினாலோ, காம வெறியினாலோ, ஆண்டவரே, ஆடம்பரமான வாழ்க்கையினாலோ, மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையினாலோ நான் சாத்தானுடைய தந்திரத்திலே மாட்டி விடாதபடிக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன்.
விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்க உதவி செய்வீராக. என்னை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்குறப்பா, என்னை அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். சௌரவ் கிறிஸ்தவர் ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருங்கள் தலைப்பின் கீழாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாயமான தந்திரத்தினால ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் எனக்கு தலைப்பின் கீழாய் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றியில் இருதயத்தோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களை ஆண்டவரே, சத்துருவானவன் பிடிப்பான் வசம் சொல்ல, கொள்ளை கொண்டு போவான் வசம் சொல்ல ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே அவிசுவாசமாக இராத அளவிற்கு ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பவுலை போல ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் அந்த விசுவாசத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆண்டவரே, எந்த சூழ்நிலை ஆண்டவரே ஜீவனை வெறுக்கிறதா இருந்தாலும் கர்த்தாவே, ஜீவன் போகிற ஒரு காரியமா இருந்தாலும் உம்மை விட்டு ஆண்டவரே, யோபு சொன்னது போல நீர் என்னை கொண்டு போட்டாலும் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொன்னது போல கர்த்தாவே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில இன்னும் வளர தேவன் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வசனம் சொல்லுது ஆண்டவரே. எப்படியாச்சும் நாங்கள் விசுவாசத்துல இன்னும் பலப்பட இன்னும் உறுதிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எந்த ரூபத்திலே ஆண்டவரே எங்களை அவிசுவாசத்தை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களே ஆண்டவரே, கேட்டுக்கு எதுவான வார்த்தைகளையும் வேத பொருட்களையும் கள்ள போதகத்தினால் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் வேத வசனங்களை பொருட்டுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, வஞ்சிக்கிறது சூதுமான போதகத்திற்கு நாங்கள் ஆண்டவரை விலகி இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ள இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எந்த ரூபத்தில் ஆண்டவரே இந்த மாதிரி வேத பொருட்களுக்கு கீழ்ப்படிந்தோ அல்லது கள்ள போதங்களுக்கு கீழ்ப்படிந்த விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் அந்த வசனத்தின் மேல ஆண்டவரே எங்கள் அன்பு இன்னும் பெருக வசனத்தை கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆடம்பரத்தின காம வெறிகளினால இச்சைகளினால ஆண்டவரே, உலகத்தின் இச்சைகளினால சிற்றின்பங்களினால ஒருபோதும் பிசாசானவன் எங்களை கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு கர்த்தாவே, கிறிஸ்துவின் எளிமையிலிருந்து எங்களை விட்டு வஞ்சித்து விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையில ஒவ்வொரு விட்டு கிருபையை தருவீராக ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நான் கடந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எங்களுக்கு பணம் வர்றதுனாலையோ நாங்கள் உயர்வதனாலேயோ எந்த சூழ்நிலை ஆண்டவரை உண்மை விட்டு விலகாமல் ஆண்டவரை ஆடம்பரமாய் சுகபோகமாய் வாழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு எளிமையின் காரியத்தை கற்றுத்தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே ஒரு மன்னிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாத்தானின் தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவை அல்லன்னு பவுல் சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தாவே சாத்தானின் தந்திரங்களுக்கு விலகி இருக்க ஒருவருக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் சபையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நாங்கள் இருப்போமானால் கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் எங்களை கொள்ளை கொண்டு போகிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுத்த தாசரை எடுத்து பயன்படுத்துவீராக, இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய வருகை மட்டுமா சபையை நிறுத்துவதற்கு கிருபையில கர்த்தர் தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.